சென்னையில் கஞ்சா விற்ற ஆயுதப்படை காவலரை போலீசார் கைது செய்தனர். சென்னை கோட்டை சத்யா நகர் அருகே போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்ட பொழுது 17 வயது சிறுவன் கஞ்சா போதையில் தெரிந்து கொண்டிருந்தார். சிறுவனை பிடித்து விசாரணை செய்ததில் வியாசர்பாடியைச் சேர்ந்த ராம்குமார் என்பவரிடம் பணம் கொடுத்து கஞ்சா வாங்கியது தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து ராம்குமாரை கைது செய்து அவரிடமும் போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். அப்பொழுது அவர் வேப்பேரியில் உள்ள ஆயுதப்படை காவலர் அருண் பிரசாத் என்பவரிடம் கஞ்சா வாங்கியதாக தெரிவித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து அருண் பிரசாத்தை கைது செய்த போலீசார் அவரது வீட்டில் இருந்த 1.5 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். மேலும் அவரிடம் நடத்திய விசாரணையில் ஆந்திராவிலிருந்து கஞ்சா கடத்தி வந்து சென்னையின் பல்வேறு பகுதிகளில் பொட்டலங்களாக மடித்து சப்ளை செய்து வந்தது தெரியவந்தது. பின்பு 3 பேரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி புழல் சிறையில் அடைத்தனர். தட்டார்மடம் வியாபாரி கொலை வழக்கில் தேடப்பட்டு வந்த நபரை போலீசார் கைது செய்தனர். தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் தட்டார்மடம் பகுதியைச் சேர்ந்த செல்வன் என்பவர் காரில் கடத்தி கொலை செய்யப்பட்ட வழக்கில் அதிமுக பிரமுகர் திருமணவேல் உட்பட 7 பேர் மீது சிபிசிஐடி போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். மேலும் கொலை வழக்கில் தொடர்புடைய பேச்சி, கருப்புசாமி ஆகியோரை சிபிசிஐடி போலீசார் கைது செய்தனர். இதனிடையே இருவரையும் காவலில் எடுத்து விசாரிக்க கோவில்பட்டி குற்றவியல் நீதிமன்றம் அனுமதி வழங்கிய நிலையில் தலைமறைவாக இருந்த சின்ன இசக்கி என்பவரையும் சிபிசிஐடி போலீசார் கைது செய்தனர். விசாரணை முடிந்து 3 பேரையும் சிறையில் அடைப்பதற்காக மருத்துவ பரிசோதனைக்கு அழைத்துச் சென்றபோது கருப்புசாமி, சின்ன இசக்கிக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டிருப்பது தெரியவந்ததை அடுத்து அவர்கள் தூத்துக்குடி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இதனை அறிந்து கோவில்பட்டி நீதித்துறை நடுவர் பாரதிதாசன் நேரில் சென்று 3 பேரிடம் விசாரணை நடத்தினார். பேச்சி மருத்துவ சான்றிதழ் பெற்று சிறையில் அடைக்கப்பட்ட நிலையில் கருப்பசாமி, சின்ன இசக்கி சிகிச்சை பெற்று வருகின்றனர். காரிப் பருவத்திற்கான நெல் கொள்முதல் இலக்கு 40 லட்சம் மெட்ரிக் டன்னாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக உணவுத்துறை நிர்வாக இயக்குநர் தெரிவித்துள்ளார். திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் 2020-21ஆம் ஆண்டு காரிப் பருவத்திற்கான நெல் கொள்முதல் குறித்த ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இதில் பங்கேற்ற பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய உணவுத்துறை நிர்வாக இயக்குநர் சுதாதேவி, தமிழகத்தில் நடப்பு காரிப் பருவத்தில் 2.5 லட்சம் மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். அக்டோபர் 1 முதல் திருவாரூர் மாவட்டத்தில் 249 நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்பட்டு இதுவரை 82,834 மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் சுதாதேவி கூறினார். மன்னார் வளைகுடா கடல் பகுதியில் பாதுகாப்பை அதிகரிக்க பாம்பன் பகுதியில் இந்திய கடற்படை அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர். பாம்பன் பகுதியில் உள்ள மன்னார் வளைகுடா கடல் வழியாக இலங்கையின் தலைமன்னார் பகுதிக்கு தினமும் கஞ்சா, பீடி இலை, கடல் அட்டைகள் போன்றவை கடத்துவதும் இலங்கையிலிருந்து இவ்வழியாக தங்கம் கடத்தி வருவதும் அதிகரித்துள்ளது. இதை தடுக்க மத்திய மாநில உளவு பிரிவுகள், கடலோர காவல் படையினர் நடவடிக்கைகள் எடுத்து வரும் நிலையில் கடத்தல்காரர்கள் தொடர்ந்து கடத்தலில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்நிலையில் மன்னார் வளைகுடா கடல் பகுதி மற்றும் தீவு பகுதிகளில் பாதுகாப்பை அதிகரிப்பதற்காக இந்திய கடற்படையின் அதிவிரைவு ரோந்து படகு இப்பகுதிக்கு வரவுள்ளது. இதனைத் தொடர்ந்து படகு செல்வதற்கான வழித்தடங்கள் மற்றும் கடலின் ஆழம் குறித்து இந்திய கடற்படையின் அதிகாரிகள் பாம்பன், குத்துக்கால் துறைமுகம் மற்றும் குருசடை தீவு பகுதிகளில் ஆய்வு மேற்கொண்டனர். தொடர் மழை காரணமாக மலைப்பகுதியில் நீர்வீழ்ச்சி காணப்படுவதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். திருப்பத்தூர் அடுத்த ஜலகாம்பாறை பகுதியில் முருகன் ஆலயம் அமைந்துள்ளது. கோயில் அருகே உள்ள மலைப்பகுதியில் தொடர் மழை காரணமாக அருவி போல தண்ணீர் வருவதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். பல்வேறு பகுதிகளிலிருந்து வரும் பக்தர்கள் நீர்வீழ்ச்சியில் குளித்துவிட்டு பின்பு முருகன் ஆலயத்திற்கு செல்கின்றனர். திருப்பத்தூர் மாவட்டத்தில் முதல் நீர்வீழ்ச்சி என்பதால் பக்தர்களுக்கு போதுமான அடிப்படை வசதிகளை செய்து தர வேண்டும் என்பது பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சங்கரன் கோவில் அரசு மருத்துவமனையில் மின்விசிறி இல்லாததால் கைக்குழந்தையுடன் அவதிப்படும் பெண்கள் குறித்து நியூஸ் 7 தமிழில் செய்தி வெளியானதை அடுத்து மாவட்ட ஆட்சியர் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். சங்கரன் கோவில் அரசு மருத்துவமனையில் மகப்பேறு வார்டில் மின்விசிறி இல்லாமல் கைக்குழந்தைகளுடன் பெண்கள் அவதிப்படுவதாக புகார் எழுந்தது. இதுகுறித்து நியூஸ் 7 தமிழில் செய்தி வெளியானது. இதைத் தொடர்ந்து தென்காசி மாவட்ட ஆட்சியர் அருண் சுந்தர் தயாளன் அரசு மருத்துவமனைக்கு சென்று ஆய்வு மேற்கொண்டார். சிகிச்சைக்காக வரும் கர்ப்பிணி பெண்கள், புற நோயாளிகள் உள்ளிட்டோருக்கு உரிய வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்குமாறு மருத்துவர்களுக்கு ஆட்சியர் அறிவுறுத்தினார். போச்சம்பள்ளி அருகே தெருநாய் கடித்ததில் கிராம மக்கள் 40க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளியை அடுத்த சந்தூர் கிராமத்தில் தெருநாய் ஒன்று சிறுவர், சிறுமியர் உட்பட 40க்கும் மேற்பட்டோரை கடித்து குதறியது. இதில் பலர் படுகாயமடைந்தனர். அவர்களில் சிலர் அரசு மருத்துவமனையிலும் சிலர் தனியார் மருத்துவமனையிலும் சிகிச்சை பெற்று வருகின்றனர்.
மறைவிடத்தில் பதுங்கிக் கொண்டு சாலையில் யாராவது வருவதை கண்டதும் அவர்கள் மீது பாய்ந்து தெருநாய் கடிப்பதாக பாதிக்கப்பட்ட மக்கள் தெரிவித்தனர். அதே நேரம் தெருநாயை பிடிக்க கிராமத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் சிலர் கையில் தடியுடன் சுற்றி வருகின்றனர். தார் சாலை அமைத்து தரக்கோரி பெண்கள் 2 பேர் மாவட்ட ஆட்சியரின் காரை வழிமறித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியில் மரக்கன்று நடும் விழாவில் பங்கேற்றுவிட்டு மாவட்ட ஆட்சியர் அண்ணாதுரை மீனம்பூர் சாலை வழியாக காரில் திரும்பிக் கொண்டிருந்தார். அப்பொழுது மீனம்பூர் கிராமத்தைச் சேர்ந்த பெண்கள் 2 பேர் திடீரென ஆட்சியரின் காரை வழிமறித்தனர். தங்கள் பகுதியில் உள்ள சாலை குண்டும் குழியுமாக உள்ளதாகவும் மழைக்காலங்களில் சாலையில் நடந்து செல்ல முடியாத சூழல் நிலவுவதாகவும் ஆட்சியரிடம் புகார் கூறிய பெண்கள் புதிதாக தார் சாலை அமைத்து தருமாறு கோரிக்கை விடுத்தனர். நெல்லை மாவட்டம் பணகுடியில் வீட்டில் தனியாக இருந்த மூதாட்டி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பணகுடி கோரி காலனியைச் சேர்ந்த 68 வயது மூதாட்டி ஒருவர் கூலி வேலை செய்து வாழ்ந்து வருகிறார். கணவர் இறந்துவிட்ட நிலையில் மூதாட்டி வீட்டில் தனியாக வசித்து வருகிறார். இந்நிலையில் இரவு நேரத்தில் மூதாட்டி வீட்டின் ஓட்டை பிரித்து உள்ளே நுழைந்த இளைஞர் ஒருவர் மூதாட்டியை பாலியல் வன்கொடுமை செய்துவிட்டு தப்பி ஓடிவிட்டார். இதுகுறித்து மூதாட்டி அளித்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் பாலியல் வன்கொடுமை செய்த அந்த கொடூர இளைஞரை தீவிரமாக தேடி வருகின்றனர். கூத்தனூர் சரஸ்வதி அம்மன் கோவில் நவராத்திரி விழாவில் அரசின் வழிகாட்டு நெறிமுறைகளுடன் பக்தர்கள் அனுமதிக்கப்படுவார்கள் என்று கோயில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. திருவாரூர் மாவட்டம் கூத்தனூரில் மகா சரஸ்வதி ஆலயம் அமைந்திருக்கிறது. இந்த ஆலயத்தில் சாரதா நவராத்திரி விழா ஒவ்வொரு வருடமும் மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படுவது வழக்கம். அதன்படி இந்த வருடம் சாரதா நவராத்திரி மகோற்சவ விழா கடந்த 17ஆம் தேதி தொடங்கி 22ஆம் தேதி வரை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. விஜயதசமி என்று முதலாக பள்ளிக்கு செல்லும் குழந்தைகளை இங்கு அழைத்து வந்து நெல்லில் ஓம் என எழுதி வைத்து பிறகு பள்ளியில் சேர்க்கும் வழக்கம் இருக்கிறது. இங்கு தமிழ்நாடு மட்டுமின்றி வெளி மாநிலங்களில் இருந்தும் பெற்றோர்கள் குழந்தைகளை அழைத்து வருவார்கள். இதனை கருத்தில் கொண்டு இந்த வருடம் கொரோனா வைரஸ் காரணமாக அரசின் வழிகாட்டு நெறிமுறைகளுடன் பக்தர்கள் அனுமதிக்கப்படுவார்கள் என கோயில் நிர்வாகம் அறிவித்திருக்கிறது. இத்துடன் என் தமிழ்நாடு செய்திகள் நிறைவு பெறுகிறது. அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து பாருங்கள் நியூஸ் 7 தமிழை. நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சியை டாக் டிவி, SCB, TCCL, VK டிஜிட்டல், ஆதார், ஜாக் டிவி, அக்ஷயா டிஜிட்டல் ஆகிய கேபிள் கனெக்ஷன்களிலும், ஏர்டெல், டாடா ஸ்கை, சன் டைரக்ட் ஆகிய DTHகள் உட்பட அனைத்து முன்னணி கேபிள் கனெக்ஷன்களிலும் காணலாம்.